ஹலோ ஸ்டார் பாய்ஸ். சீலிங் ஃபேன்ஸ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ இருக்கா? அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்க்க போகிறது டபுள் மோட்டர் சீலிங் ஃபேன். இந்த ஃபேனுக்கு 2 மோட்டர். 2 பேரா மாமி? இந்த 2 மோட்டருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு டைரக்ஷன் மோட்டர் இருக்கும். இந்த ஃபேன் நம்ம பெரும்பாலும் எங்கே பார்க்கலாம்னா ஹோட்டலில் பார்க்கலாம், அப்புறம் பப்ளிக் பிளேசஸில் பார்க்கலாம். இப்போல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில, நான் எங்கேயும் பார்த்தது. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது அவுட்டோர் சீலிங் ஃபேன்ஸ். நம்ம நார்மல் இன்டோர் ஃபேனை மாட்டினோம்னா ஈஸியாக துரு பிடிக்கும். அந்த துரு பிடிக்காமல் ஃபேன் லாங் லைஃப் வரணுக்காக தான் இந்த அவுட்டோர் ஃபேன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் வந்து பொதுவாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பால்கனியில் யூஸ் பண்ணுவாங்க, பேக்யார்டில் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பீச் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது கமர்ஷியல் சீலிங் ஃபேன்ஸ். கமர்ஷியல் சீலிங் ஃபேன்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு 10லேருந்து 15 சீலிங் ஃபேன்ஸை வரிசையாக அடிக்க வச்சா எவ்வளோ பெருசாக இருக்குமோ இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த கமர்ஷியல் சீலிங் ஃபேன்ஸ். இந்த கமர்ஷியல் சீலிங் ஃபேன்ஸ் பொதுவாக எது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு பெரிய ஏரியாவுக்கு கரெக்டான ஏர் ஃப்ளோ கொடுக்குறதுக்காக தான் இந்த கமர்ஷியல் சீலிங் ஃபேன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கமர்ஷியல் சீலிங் ஃபேன்ஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேர் ஹவுஸில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜிம்னாசியமில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கம்யூனிட்டி ஹாலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது லோ ப்ரொஃபைல் சீலிங் ஃபேன்ஸ். லோ ப்ரொஃபைல் சீலிங் ஃபேன்ஸும் பார்க்க நார்மல் சீலிங் ஃபேன்ஸ் தான் இருக்கும், பட் சைஸில் சின்னது. இந்த லோ ப்ரொஃபைல் சீலிங் ஃபேன்ஸை நம்ம இந்த டவுன் ராட் இல்லாமலேயே நம்ம சீலிங்கில் மாட்டலாம். இந்த லோ ப்ரொஃபைல் சீலிங் ஃபேன்ஸை பொதுவாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 8 அடிக்கு கீழே அப்படின்னா 8 அடி இருக்கிற ரூம் ஸ்பேஸில் இந்த சீலிங் ஃபேனை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நார்மல் சீலிங் ஃபேன்ஸ். இந்த நார்மல் சீலிங் ஃபேன்ஸை நம்ம வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம், பல டிசைனில் பார்த்துருப்போம், பல வெரைட்டியில் பார்த்துருப்போம். இந்த சீலிங் ஃபேன் வந்து இண்டக்ஷன் மூலியமாகவும் வேலை செய்கிற மாதிரி இருக்குது, பிஎல்டிசி ஃபேனாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபேனை பொதுவாக நம்ம வீட்டில், ஆஃபீஸில் நமக்கு எந்த இடத்துல தோணுதோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டோர் ஃபேன். அவுட்டோரில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடுறாங்க, துருப்பிடிச்சி பலா போயிடும். இந்த சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.